வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும். மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. காமன்வெல்த் ஊழல் வழக்கு சுரேஷ் கல்மாடி உள்ளிட்ட 10 பேர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு. விஸ்வரூபம் பட வழக்குகள் வாபஸ். பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியாகும் என்று கமல்ஹாசன் அறிவிப்பு. விரிவான செய்திகள். காவிரி நடுவர் மன்ற உத்தரவை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் பகுதியில் பயிர்களை ஆராய 3 பேர் நிபுணர் குழுவை நியமித்துள்ள உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக புதன்கிழமை அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற குறைந்தபட்சம் 12 TMC தண்ணீரையாவது திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் புதிய மனு கடந்த மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் RM லோதா, J செலமேஸ்வர், மதன் லோகூர் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தில் கருகும் பயிர்களை காப்பாற்ற 9 TMC தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என தமிழக வக்கீல் வைத்தியநாதன் வலியுறுத்தினார். அதற்கு கர்நாடக வக்கீல் ஃபாலி நாரிமன் கர்நாடக அணைகளில் குடிநீர் தேவைக்கே தண்ணீர் போதுமானதாக இருப்பதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 2 TMC தண்ணீரை மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்துக்கு உடனடியாக திறந்துவிட உத்தரவிட்ட நீதிபதிகள் கர்நாடக அரசு பிறகு 2 TMC தண்ணீரை திறந்துவிடும் என்றும் கூறினர். காவிரி நடுவர் மன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 6 ஆண்டுகளாகியும் இன்னும் அதை அரசிதழில் வெளியிடாதது ஏன் என்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசிதழில் வெளியிடுவதற்கு நீதிமன்றத்தில் சம்மதம் தெரிவித்துவிட்டு வெளியில் எதிர்ப்பு தெரிவிக்கும் கர்நாடக அரசின் இரட்டை நிலைப்பாட்டையும் கண்டித்தனர். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராயவும் உத்தரவிட்டனர். பயிர் நிலவரங்களை ஆராய 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்த நீதிபதிகள் 2 நாட்களுக்குள் நிபுணர் குழு தனது அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். காமன்வெல்த் ஊழல் வழக்கில் சுரேஷ் கல்மாடி உள்ளிட்ட 10 பேர் மீது பாட்டியாலா CBI நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. தான் எந்த முறைகேட்டையும் செய்யவில்லை என்று கல்மாடி கூறினார். 2010ஆம் ஆண்டு டெல்லியில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பல்வேறு ஊழல்கள் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. காமன்வெல்த் போட்டிகள் நடந்த மைதானங்களில் ஸ்கோர் போர்டுகள் அமைப்பதற்காக சுவிஸ் நாட்டின் ஒமேகா எனும் நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் வழங்கியதில் 90 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததாக CBI வழக்கு பதிவு செய்தது. இது தொடர்பாக போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் காங்கிரஸ் MPயுமான சுரேஷ் கல்மாடி மற்றும் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் லலித் பனோட் உள்ளிட்ட நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு விசாரணை நடந்து வரும் பாட்டியாலா CBI சிறப்பு நீதிமன்றத்தில் திங்களன்று கல்மாடி, பனோட் உள்ளிட்ட 10 பேர் மீதும் குற்றச்சாட்டுகளை நீதிபதி ரவீந்தர் கவுர் பதிவு செய்தார். மோசடி, கிரிமினல் சதி, ஏமாற்றுதல், பொய் ஆவணங்கள் தயாரித்தல், ஆவணங்களை அழித்தல் உள்ளிட்ட இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் ஊழல் தடுப்புச் சட்டத்திலும் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதாக நீதிபதி ரவீந்தர் கவுர் அறிவித்தபோது ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற முறையில் தனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்புகளை செய்து முடித்ததாகவும் எந்த முறைகேட்டையும் தான் செய்யவில்லை என்றும் கல்மாடி கூறினார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை 20ஆம் தேதியில் இருந்து தினமும் நடக்கும் என்றும் சாட்சிகளின் வாக்குமூலம் திங்கள், வெள்ளி தவிர மற்ற நாட்களில் பதிவு செய்யப்படும் என்றும் நீதிபதி ரவீந்தர் கவுர் தெரிவித்தார். விஸ்வரூபம் திரைப்பட விவகாரம் தொடர்பாக சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து கமல்ஹாசன் உட்பட அனைத்து தரப்பினரின் மனுக்களும் சென்னை ஹைகோர்ட்டில் வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டன. இதையடுத்து இந்த படம் பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வெளியாகும் என்று நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் தயாரிப்பில் அவர் நடித்து இயக்கிய விஸ்வரூபம் திரைப்படத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அப்படத்தை வெளியிட முஸ்லிம் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தமிழக அரசு விஸ்வரூபம் திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிட தடை விதித்தது. அரசு விதித்த தடையை எதிர்த்து கமல்ஹாசன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதனிடையே முதல்வர் ஜெயலலிதா யோசனையை ஏற்று சனிக்கிழமையன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு மற்றும் முஸ்லிம் அமைப்பினருடன் நடிகர் கமல்ஹாசன் நடத்திய முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட கலெக்டர்கள் தரப்பில் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த 144 தடை உத்தரவு ஞாயிற்றுக்கிழமை அன்று நீக்கப்பட்டது. இதனிடையே திங்கட்கிழமை அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு எதிராக அரசு விதித்த தடையை நீக்க கோரியும் மாவட்ட கலெக்டர்கள் விதித்திருந்த 144 தடை உத்தரவை நீக்க கோரியும் கமல்ஹாசன் தரப்பில் தொடரப்பட்டிருந்த வழக்குகள் வாபஸ் பெறப்படும் என கமல் தரப்பு வக்கீல் PS ராமனும் அரசு தரப்பு வக்கீல் நவநீத கிருஷ்ணனும் நீதிபதி ராஜேஸ்வரனிடம்
நீதிமன்றம் கூறியதின் பேரில் அனைத்து வழக்குகளும் வாபஸ் பெற அனுமதித்து நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 2 பிப்ரவரி அன்று திரு கமல்ஹாசனுக்கும் அந்த இஸ்லாமிய குரூப்ஸுக்கும் நடந்த செட்டில்மெண்ட் டாக்ஸில் உள்துறை செக்ரட்டரி சார்பில் ஒரு செட்டில்மெண்ட் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை எல்லாரும் 144 ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் விட்ரா பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் கமல்ஹாசன் சார் சார்பில் ஒரு மெமராண்டம் போட்டு 6 ரிட்லையும் இந்த மாதிரி 144 ஆர்டர் விட்ரா ஆனதுனால சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த விதமான தடையும் இனிமேல் கிடையாது. அதனால ரிட்டில் எங்களுக்கு இனிமேல் வேறு ஒன்றும் தேவைப்படலைன்னு சொல்லிட்டு ரிட் மனுவை வாபஸ் வாங்கிட்டோம். நாங்கள் சொன்னதையும் அட்வொகேட் ஜெனரல் சொன்னதையும் ஜட்ஜி ரெக்கார்ட் பண்ணி ரிட் மனுவை வாபஸ் வாங்குறது ஆர்டர் போட்டாரு. வழக்கு வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து விஸ்வரூபம் திரைப்படம் தமிழகத்தில் எந்த தேதியில் வேண்டுமென்றாலும் வெளியிடப்படும் என கமல் தரப்பு வக்கீல் PS ராமன் தெரிவித்தார். தெலுங்கானா தனிமாநில கோரிக்கை தொடர்பான போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஜனவரி 28ஆம் தேதிக்குள் தெலுங்கானா தனிமாநில கோரிக்கை மீது இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே அறிவித்திருந்தார். உறுதியளித்தபடி எந்த முடிவையும் எடுக்காததால் ஆந்திராவில் தெலுங்கானா போராட்டம் கடந்த ஒரு வாரமாக தீவிரமடைந்துள்ளது. தெலுங்கானா மாவட்டங்களிலிருந்து லோக்சபாவுக்கு தேர்வு செய்யப்பட்ட 7 காங்கிரஸ் எம்பிக்கள் தங்களது ராஜினாமா கடிதத்தை காங்கிரஸ் தலைவர் சோனியாவுக்கு அனுப்பி வைத்தனர். தெலுங்கானா கோரிக்கையை ஏற்காவிட்டால் லோக்சபா சபாநாயகர் மீரா குமாருக்கு ராஜினாமா கடிதத்தை அனுப்புவோம் என்றும் அந்த எம்பிக்கள் மிரட்டல் விடுத்தனர். இந்த பரபரப்பான சூழலில் டெல்லிக்கு திங்களன்று அதிகாலை அவசரமாக விரைந்த முதல்வர் கிரண்குமார் ரெட்டி மாநில காங்கிரஸ் போட்சா சத்யநாராயணா ஆகியோர் சோனியாவை சந்தித்து தெலுங்கானா விவகாரம் குறித்து ஆலோசித்தனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவித்து மத்திய அரசு நிதியுதவி அளிக்க தீர்மானம் நிறைவேற்றியுள்ள மதிமுக பொதுக்குழு மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மதிமுகவின் 21வது பொதுக்குழு கூட்டம் கட்சி அவைத்தலைவர் திருப்பூர் துரைசாமி தலைமையில் சென்னை அண்ணா நகரில் திங்களன்று நடந்தது. இக்கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவித்து மத்திய அரசு நிதியுதவி அளிக்கவும், அனைத்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும், காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு இதழில் வெளியிடவும் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் டீசல் விலை உயர்வு, அந்நிய முதலீடுக்கு அனுமதி, அணைகள் பாதுகாப்பு மசோதா, உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம், தேசிய நீர் கொள்கை மற்றும் தமிழக மீனவர்களை காக்க தவறியது ஆகிய பிரச்சினைகளில் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை வறட்சி பாதித்த மாநிலமாக மத்திய அரசு அறிவிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். மன்மோகன் சிங் அரசு மக்கள் விரோத பொருளாதார கொள்கைகளை கடைபிடிப்பதற்கு கழக பொதுக்குழு கடும் கண்டனம் தெரிவிப்பதுடன் டீசல் விலை நிர்ணயம் செய்யும் பொறுப்பை எண்ணெய் நிறுவனங்களிடம் அளிக்கும் முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. முழு மதுவிலக்கு நமது இலக்கு என்று தெரிவித்துள்ள மதிமுக பொதுக்குழு இதற்கு மக்களின் ஆதரவை திரட்டும் வகையில் தமிழகம் முழுவதும் நடைபயணங்களை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. மறைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் மறைந்த முன்னாள் பிரதமர் குஜ்ரால் ஆகியோருக்கு தமிழக சட்டசபையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு சபை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக சட்டசபை பிப்ரவரி 1 தேதி கவர்னர் உரையுடன் துவங்கியது. இதையடுத்து கூட்டத்தொடர் பிப்ரவரி 8ஆம் தேதி வரை நடத்தப்படும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்தார். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு சட்டசபை கூடியது. அப்போது சட்டசபையின் முன்னாள் உறுப்பினர்கள் 14 பேர் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் மற்றும் முன்னாள் பிரதமர் குஜ்ரால் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் ஆகியவற்றை சபாநாயகர் தனபால் வாசித்தார். இதைத் தொடர்ந்து சட்டசபை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை சட்டசபையில் கவர்னர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் துவங்குகிறது. வெள்ளிக்கிழமை பதிலுரைக்கு பின் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. CA தேர்வில் இந்தியாவிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்ற மும்பை தமிழ் மாணவி பிரேமாவுக்கு முதல்வர் ஜெயலலிதா 10 லட்சம் ரூபாய் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். ஆட்டோ ஓட்டுநரான ஜெயக்குமார் தற்போது குடும்பத்தோடு மும்பையில் வசித்து வருகிறார். இவரது மகள் பிரேமா CA தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று இந்தியாவிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். ஆட்டோ டிரைவரின் மகள் கடினமான CA தேர்வில் முதலிடம் பிடித்து தமிழகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதை பாராட்டி தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரேமாவுக்கு தமிழக அரசு சார்பில் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை திங்கட்கிழமை அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கினார். மாணவி பிரேமா செய்தியாளர்களிடம் கூறுகையில், முதல்வரிடம் 10 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதை
ஊக்கத்தொகையாக நினைக்கவில்லை, பெரிய பரிசாக நினைக்கிறேன் என்றும் வேறு எந்த உதவி வேண்டுமானாலும் தமிழக அரசு செய்து தர தயாராக உள்ளது என்று முதல்வர் தெரிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். அம்மா அவர்கள் என்னை இங்க வரவழைத்து கௌரவித்து 10 லட்சம் ரூபாய் சம்மானம் கொடுத்ததுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது வெறும் காசோலை 10 லட்சம் கொடுத்தது வெறும் பணமாக இல்லை, எனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைத்ததாக நினைக்கிறேன். என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கம்மா, செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. மும்பை மாணவி பிரேமாவை பாராட்டி ஏற்கனவே மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் 5 லட்சம் ரூபாயும் திமுக சார்பில் 1 லட்சம் ரூபாயும் பரிசு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவசாய கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமானை கிருஷ்ணகிரி வனத்துறை அதிகாரிகள் உயிருடன் மீட்டு காட்டிற்குள் விட்டனர். கிருஷ்ணகிரி அருகே பாகிமானூர் கிராமத்தில் உள்ள விவசாய கிணற்றில் தண்ணீர் குடிக்க வந்த புள்ளிமான் ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடியது. இத்தகவல் அறிந்த கிருஷ்ணகிரி வனத்துறையினர் கிணற்றில் விழுந்த புள்ளிமானை பொதுமக்கள் உதவியுடன் உயிருடன் மீட்டு தொக்கரப்பள்ளி காப்பு காட்டில் விடுவித்தனர். தற்போது வனப்பகுதியில் போதிய தண்ணீர் இல்லாததால் தண்ணீர் குடிப்பதற்காக மான் மற்றும் பிற விலங்குகள் ஊருக்குள் வருகின்றன என வனச்சரகர் பாபு தெரிவித்தார். கிணற்றில் விழுந்த புள்ளிமானை பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினரும் சேர்ந்து இணைந்து அதனை காப்பாற்றி பாதுகாப்பாக தொகரப்பள்ளி காப்பு காட்டில் விடப்பட்டது. இதுபோன்று வனப்பகுதிகளில் போதுமான நீர் ஆதாரங்கள் குடிநீரின்றி காணப்படுவதால் அடிக்கடி மான்கள் போன்றவை குடிநீரை தேடி காப்பு காட்டை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது. தண்ணீர் குடிப்பதற்காக காட்டிலிருந்து வரும் மான்களை நாய்கள் கடித்து குதறிவிடுவதால் மான்கள் உயிரிழக்கும் அபாயமும் இப்பகுதியில் அடிக்கடி நிகழ்கிறது. தங்கத்தின் விலை திங்கட்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,704 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,838 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 62 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 58,135 ரூபாயாக இருந்தது. புற்றுநோய் குணப்படுத்தக்கூடியது என்றாலும் அதற்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்பது வேதனையான விஷயம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உலகமெங்கும் பிப்ரவரி 4ஆம் தேதி சர்வதேச புற்றுநோய் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம், பிரச்சாரம் ஆகியன ஒரு பக்கம் தொடர்ந்தாலும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய புகையிலை உள்ளிட்ட வஸ்துக்களின் தாக்கம் குறையவில்லை. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட ஓர் ஆய்வறிக்கையில் இந்தியாவில் புற்றுநோய் பாதிப்பால் மரணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று கூறியுள்ளது. இந்தியாவில் வரும் 2020ஆம் ஆண்டில் 9 முதல் 10 லட்சம் பேர் வரை புற்றுநோயால் பாதிக்கப்படும் சூழல் உள்ளது. விபத்தில் இறப்போருக்கு அடுத்த இடத்தில் புற்றுநோயால் இறப்போர் எண்ணிக்கை இடம்பெற்றுவிடும் என்று எச்சரித்துள்ளது உலக சுகாதார அமைப்பு. இந்த விஷயத்தில் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை என்று கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா புற்றுநோய் ஆராய்ச்சி மைய மருத்துவர் குகன் தெரிவித்தார். இந்தியாவுடைய பாரம்பரிய உணவுப் முறைகள்ல இருந்து நம்ம பிஸா, பர்கர் அப்படின்னு மாறிட்டோம். இரண்டாவதாக ரொம்ப கலர்டு ஃபுட்ஸ், ஸ்டோர்டு ஃபுட்ஸ், அதாவது ஒரு இன்னைக்கு சமைச்ச உணவை இன்றைக்கே சாப்பிட்டு அப்படி இல்லைன்னா தூக்கி எறிகிறதுங்கிறது இந்திய கலாச்சாரம். ஆனால் இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணுறப்போ நைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கெமிக்கல் ஸ்டோர் ஆகும். அப்படிப்பட்ட கெமிக்கல்கள் எல்லாம் வேதியியல் பொருட்கள் அதில் ஸ்டோர் ஆகிறப்போ அது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் பதப்படுத்தப்பட்ட உணவு, ஹை கலர்ட் ஃபுட்ஸ், அதாவது பார்புச்சுரேட்டட் ஃபுட்ஸ், அதாவது இந்த மசாலா சேர்ந்த கருவாடு, மீன், இந்த மாதிரி உணவு வகைகளை உட்கொள்றதுங்கிறது நமக்கு உணவு குழாயில் புற்றுநோய் வரும். குழந்தைகளுக்கான வருகிற புற்றுநோய், பட் குழந்தைகளுக்கான வருகிற புற்றுநோய் தான் பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். ஏன்னா தொழில் தெரிகிற ஒரு 2 வயசு குழந்தை ஒரு கையில ஒரு வென்ஃபிளான் ஊசியோட ஒரு கீமோதெரப்பி எப்போ, போன் மேரோ எப்போன்னு கேட்கறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் யாருக்குமே. ஆனால் பொதுவாக இந்த புற்றுநோய்கள் வருவதற்கு காரணம் மரபணுக்கள் கூட ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ஸோ இப்படிப்பட்ட விழிப்புணர்வை பெண்கள் பெற வேண்டும். அப்பதான் நமக்கு இந்த புற்றுநோயினுடைய தாக்கத்துல இருந்து அவங்க கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எல்லாம் எல்லாமே ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சு அவங்க எளிதாக குணமடையலாம். கணினி தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிந்ததால் அதில் ரேடியேஷன் தாக்குதலுக்குள்ளாகி புற்றுநோய் பாதிப்புக்குள்ளானவர் தேவதாஸ். கடந்த 7 ஆண்டுகளாக போராடி புற்றுநோயிலிருந்து மீண்டுள்ளார். 7 வருஷம் முன்னாடி எனக்கு 12 ஹீமோ எடுத்தேன். அந்த 12 ஹீமோ எடுத்ததுல பின்னாடி இன்னைக்கு தலைவலிக்கும் கூட நான் ஒரு மாத்திரை சாப்பிட்றது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா என் உடம்பை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டதுனால நான் பேலன்ஸ்டு டயட், உணவு பழக்க வழக்கம், என்னென்ன வேணுமோ அதை மாத்திரம் நான் சாப்பிட்டுக்குவேன். எனக்கு தேவையானதை நான் சாப்பிட்டுக்குவேன். அடுத்தது சின்ன எக்ஸசைஸ், மார்னிங் வெரி சிம்பிள் எக்ஸசைஸ், ஒரு 15 to 20 மினிட்ஸ் என்னால் முடிஞ்சா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி
அவங்க சொல்ற இது அட்வைஸ் படி அவங்க மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா 100% நீங்க சர்வே ஆகலாம். அப்புறம் அடுத்தது குடும்பத்துல சப்போர்ட்டாவா இருக்கணும். அது நம்மளும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணாலாம் டெஃபினட்டா இட்ஸ் a curable disease. புற்றுநோய் குணப்படுத்த முடியாத கொடிய நோய் அல்ல. பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் அனைத்தும் சாத்தியமே. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.